சபையின் பிரதான எதிரியாகிய ஜெசபேல் ஆவி தேவ பக்தியின் வேஷம் தரித்து சபைக்குள்ளே இருந்து கொண்டு சபைகளிலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதால் இதனை மற்ற அசுத்த ஆவிகளைப் போல இலகுவாக இனம் கண்டுகொள்ள முடியாது. ஆகவே ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருப்பதுடன் ஜெசபேல் ஆவி உள்ளவர்களின் குணங்களை தெரிந்து வைத்திருப்பதும் மிக மிக அவசியம். பொதுவாக தற்பெருமை, சுயநலம், பொறாமை, அதிகார ஆசை போன்ற குணங்கள் உள்ளவர்கள் அல்லது பிரச்சனைகளால் காயப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு மனமுடைந்துள்ளவர்கள், மன்னிக்க முடியாத குணமுள்ளவர்கள் மற்றும் பழி வாங்கும் எண்ணம் உள்ளவர்கள் ஜெசபேல் ஆவி உள்ளே நுழைவதற்கு சாதகமானவர்கள். இப்படிப்பட்டவர்களின் குணங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி பலவீனமான தலைமைத்துவமுடைய ஊழியக்காரர்களையும் குடும்ப தலைவர்களையும் சாதுரியமாக தன்வசப்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் ஜெசபேல் ஆவி. இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் இதனை மேற்கொள்வதற்கும் ஜெசபேல் ஆவி உள்ளவர்களின் குணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். முதலாவது, கண்ட்ரோல் அண்ட் மேனிபுலேஷன், கட்டுப்படுத்தி கையாளும் திறமை. ஆகாப் போன்ற பலவீனமான அல்லது காயப்பட்ட தலைவர்களை குறிப்பாக பாலியல் ரீதியாக வசப்படுத்தி அவர்களின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் பயன்படுத்தி உண்மையான ஊழியர்களின் செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுவார்கள். இதற்காக பணத்தையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தமக்கு சாதகமாக திறமையாக கையாளுவார்கள். இவர்களிடம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது, மாறாக பீப்பிள் கண்ட்ரோல் இருக்கும். தலைவர்களையும் மற்றவர்களையும் மட்டுமல்ல, பணத்தையும் நேரத்தையும் கூட கண்ட்ரோல் பண்ணுவார்கள். தங்களுக்கு விருப்பமான விடயங்களை விருப்பமான நேரத்தில் மற்றவர்களும் செயல்பட வலியுறுத்துவார்கள். இரண்டாவது, பவர் ஹங்கிரி, அதிகார ஆசை. ஒருபோதும் யாருக்கும் கீழ்ப்படியாமல் அதிகார ஆசையுடன் எப்போதும் தலைமைத்துவத்தில் இருப்பதையே விரும்புவார்கள். தீர்க்கதரிசி, போதகர், பிஷப் போன்ற பட்டங்களை விரும்பி தாங்களே ஏற்படுத்திக் கொள்வார்கள். பலவீனமான தலைமைத்துவத்தில் அவர்களின் அதிகாரத்தை தன் கையில் எடுத்து மிக நன்றாக செயல்படுவார்கள். தேவ திட்டத்துக்கு எதிரான சூழ்ச்சிகளை நேரடியாக அல்லாமல் பணம், பொருள், அதிகாரம் ஆகியவற்றின் செல்வாக்கினால் தனக்கென உருவாக்கி கொண்டவர்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். தனக்கு அதிகாரம் கிடைக்காத ஊழியங்களையே நிறுத்தி விடுவார்கள். மூன்றாவது, pride, arrogance and selfishness, தற்பெருமை, ஆணவம், சுயநலம். தன்னை பற்றி பெருமையாக பேசுவதுடன் தான் ஒரு தீர்க்கதரிசி, ஊழியக்காரி என கூறி தனது சுயநலத்துக்காக மற்றவர்களின், குறிப்பாக உண்மையாக அழைக்கப்பட்டவர்களின் கேரக்டரை அசாசினேட் பண்ணுவார்கள். நாபோத் என்ற அப்பாவியை பொய் சாட்சி மூலம் கொலை செய்தது போல அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பற்றி தவறான கதைகளை பரப்பி ஊழியத்தை தடுத்து அவர்களின் குரலை அமைதிப்படுத்தி விடுவார்கள். ஊழியக்காரர்களின் அடையாளத்தை அளித்து அதைரியத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் ஊழியத்துக்கு தகுதியற்றவர்கள் என மற்றவர்கள் மட்டுமல்ல தாங்களே நினைக்கும் நிலைக்கு தள்ளிவிடுவார்கள். நான்காவது, நோ ரிபென்டன்ஸ் ஓ ஃபர்கிவ்னஸ், மனம் திரும்புவதும் மன்னிப்பதும் இல்லை. ஒருபோதும் தனது தவறை உணர்ந்து மனம் திரும்புவதும் மன்னிப்பு கேட்பதும் இல்லை. மற்றவர்களை மன்னிப்பதும் இல்லை, மாறாக வைராக்கியத்துடன் பழிவாங்கும் குணமுள்ளவர்கள். அவர்கள் உருவாக்கிய எந்த பிரச்சனைகளுக்கும் தாங்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். எப்போதும் தாங்கள் நல்லது செய்து பாதிக்கப்பட்டு விக்டிமானதாகவே காண்பிப்பார்கள். ஐந்தாவது, செடக்ஷன், வசியப்படுத்துதல். ஜெசபேல் ஆவி பெண்களுக்கூடாக மட்டுமல்ல ஆண்களுக்கூடாகவும் செயல்படும். இவர்கள் எதிர்ப்பாளரை பாலியல் ரீதியாக வசப்படுத்தி தவறு செய்வதற்கு தூண்டுவார்கள். அதற்கு இணங்காவிட்டால் யோசேப்பை போல பொய் குற்றச்சாட்டு மூலம் பெயரையும் ஊழியத்தையும் களங்கப்படுத்தி விடுவார்கள். ஜெசபேலை அழிப்பதற்காக ராஜாவாக அபிஷேகம் பெற்ற யெகூ வந்தபோது ஜெசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து யெகூவை வசப்படுத்த நினைத்தாள். ஆனால் யெகூ அவளை பார்க்காமல் அவளுடன் இருந்தவர்களை பார்த்து அவளை தள்ளிவிடும்படி சொல்லி அவளை அழித்து போட்டான். ஆறாவது, ஃபால்ஸ் டீச்சிங், பிழையான உபதேசம். வெளிப்படுத்தல் 2:20 தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கிறாள் என இயேசு கூறுகிறார். வேதாகம சத்தியங்களுக்கு மாறாக உபதேசித்து மற்றவர்களை பாவத்தில் ஈடுபட செய்வதுடன் வேத வசனங்களை ஆயுதமாக பயன்படுத்துவதும் அதற்காக பொய் பேசுவதும் இவர்களின் குணம்.
ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகள் தேவை என்ற வேத கட்டளையை பின்பற்றுவது போல காண்பித்து 2 பொய் சாட்சிகள் மூலம் நாபோத்தை கொலை செய்வித்தாள் ஜெசபேல். ஜெசபேல் ஆவி உள்ளவர்கள் பொய் குற்றச்சாட்டுகள், புறங்கூறுதல் மூலம் உறவுகளிலும் சபைகளிலும் பெரும் விரிசல்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி விடுவார்கள். இப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்களுக்கூடாக ஜெசபேல் ஆவி செயல்படுவதால் அவர்களுக்கு இடம் கொடுப்பது தேவ பார்வையில் பெரும் குறையாக இருப்பதாக வெளிப்படுத்தல் 2:20 கூறுகிறது. அவளுக்கு இடம் கொடுக்காமல் எதிர்த்து நிற்க வேண்டும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.